ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्फटितराणि अयमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमस्वाम् श्रीमत्पराङ्गुतमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् गुष्यति यस्य नहरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरम् இன்னமதுட்டே இங்கேவா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் பேரளர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. பக்தர்கள் ஒவ்வொரு க்ஷணமும் தான் பகவானை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். லோகத்துல இந்த பரமாத்மா தன் பக்தர்களை அனுபவிச்சுட்டுதான் இருக்கான். பக்தர்களும் பரமாத்மாவை அனுபவிச்சுட்டுதான் இருக்கான். சம்சாரிகள் கூடயும் பகவான் இருந்தென்று பரமானந்தத்தை கொடுக்கிறான். அவன் சம்சாரிகளோடு இருந்து அனுபவிக்கிறான். ஆனா இந்த சம்சாரிகள் பகவானை அனுபவிக்க மாட்டேன். அகம்பாவத்தினாலேயும் மமகாரத்தினாலேயும் பகவான் ஒருவனை மறந்து தான் பெரியவன் தான் பெரியவள் அப்படின்ற அபிமானத்தினாலே வாழ்க்கையில துக்கத்தை அனுபவிக்கிறார். ஸ்திரீயோ புருஷனோ யாராக இருந்தாலும் பகவத் தியானம் ஒண்ணு பண்ணாதான் வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும். குலசேகர ஆழ்வார் ராஜாதிராஜன். அந்த ராஜாதிராஜன் ஒவ்வொரு க்ஷணமும் ஸ்ரீரங்கத்திலே தானும் ஒருவனாக ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதற்காகவே ரங்கநாதனிடத்திலே நித்தியம் நித்தியம் பிரார்த்தனை பண்றார். ஒவ்வொருவரை பத்தியா பேசி அவர்களைப் போல நானும் அனுபவிக்கணுமே ரங்கா அப்படின்னு சொல்றார். சமயத்துல நேரடியா பகவானிடத்துல நான் உன்னை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உனக்கு என்ன அர்ஹதை இருக்குன்னு கேட்டுடுவான். நீ மகாபாவியா இருக்கே, கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பிரபத்தியோ எதுவும் தெரியாமல் நான் உன்னை அனுபவிக்கணும்னு சொல்றேடா பயலேன்னு பகவான் கோச்சிண்டாலும் கோச்சிண்டுவான். ஆனா இந்த மாதிரி பக்தர்கள்லாம் அனுபவிச்சாலே அவளை போல நானும் அனுபவிச்சா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த குழந்தைகள் எல்லாம் அம்மாவை ஏறிச்சுண்டு அம்மா அம்மா நீ எப்படியாவது அப்பாவிடத்தை சொல்லி என் காரியத்தை சாதிச்சு கொடுமான்னு சொன்னேன். அந்த மாதிரி
இந்த பகவானுக்கு பிரியமானவர்களா முதல்ல பேசிட்டோம்னா பகவான் சரின்னு ஆனந்தமா இருப்பான். அந்த ஆனந்தமா இருக்கிற சமயத்துல நம்முடைய வேண்டுதலை சொல்லிடுறது. யாரிடத்துல ஒரு இடத்துல போறோம், அவரிடத்துல நமக்கு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா அவளுக்கு பிடிச்சவா, அவளுக்கு தெரிஞ்சவாளை பத்தி ஜோரா பேசிட்டு அப்படியே கேட்டு இருந்தான்னா பரம சந்தோஷப்பட்டு என்ன வேணும்னு சொல்லுவோன்னுடுவான். ஏன்னா சமயத்துல நேரடியா அவளை புகழ்ந்தோம்னா கூட வேணுட்டே காரியம் சாதிக்கிறதுக்காக நம்மளை கொண்டாடுறான். காரியம் சாதிச்சு முடிச்ச பிறகு கிளம்பி போயிடுவாங்க. பகவான் அந்த மாதிரி சமயத்துல நினைச்சிடுவான். அதனால இவன் தன்னை மறக்கணும் அப்படின்னா பக்தர்களையும் அவனுக்கு பிடிச்சவாளை பத்தியும் பேசணும். பகவானுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா தன்னையே தியானம் பண்ணிருக்கிற பக்த கோஷ்டியை எப்பொழுதும் பிடிக்கும். அது ஆதிசேஷனா இருந்தாலும் பிடிக்கும், பஞ்ச ஆயுதங்களா இருந்தாலும் பிடிக்கும், கருடாழ்வாரா இருந்தாலும் பிடிக்கும், பாரத தேசத்துல இருக்கிற பக்தர்களா இருந்தாலும் பிடிக்கும். அதனால முதல்ல அவர்களை பத்தி பேசிட்டோம்னா பகவான் ரங்கன் ஆஹா இவன் பக்தனை பத்தி பேசினானே, எனக்கு பிடிச்ச குழந்தைய பத்தி இத்தனாகா இவன் பேசினானேன்னு சொல்லி இந்த ரங்கன் அப்படி மயங்கி கிடக்கிற சமயத்துல ரகசியமா ஊடாளன்னு சொல்லுவான். அவன் மயங்கி கிடக்கிற சமயத்துல அந்த மாதிரி நானும் அனுபவிக்கணும், எனக்கும் ஒரு இடம் கூட சரியிடுவான். தன்னை மறக்கடிக்கணுமா. அவன் தன்னை மறந்து தன்னை இழந்து கிடக்கிற சமயத்துல நம்முடைய கோரிக்கையை நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா உடனேயே அது அவ்வளவு அழகா நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறான ரங்கன். குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவுடைய மூட பார்த்துட்டு பேசுறது ஒண்ணு, காரியம் சாதிக்கணும்னா ஏதாவது பெரிய காரியம் சாதிக்கணும்னா அப்பாவும் அம்மாவும் குஷியா இருக்கிற சமயத்துல நடந்த விளையாடுற சமயத்தை ரகசியமா சொல்லி கேட்டுக்கிறது ஒண்ணு. அந்த மாதிரி இந்த பக்தாளை பத்தி பேசினா பகவான் சந்தோஷப்படுறான். இந்த மாதிரி குலசேகர ஆழ்வாரும் ஒவ்வொருத்தரை பத்தியா பேசி தாம் அதுபோல அனுபவிக்கணும்னு ஒரு ஆசையை சொல்றார். அவ்வளவு சேஷ்டமா தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள், இந்த தொண்டர் குலம்னு பேசிட்டாலே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அடியேன்னு இவர்கள் இருக்காளாம். பிரபு எனக்கு ஒன்னும் தெரியாதரா, நான்லாம் உன்னுடைய தாசன் தான், உன்னுடைய தாசனின் தாசன் அப்படின்னு சொல்ற. அவ்வளவு சிரேஷ்டமா எனக்கு ஒன்ன தெரியும் தான் சொல்ல மாட்டாளாம். அவ சொல்லி கொடுத்தா அதனால எனக்கு தெரியும், நான் அவளுடைய தாசன். சுவாமி ராமானுஜர் அப்படியேத்தான் அவ்வளவு ஒவ்வொருத்தருக்கா சொல்றா. பகவான தியானம் பண்ணுங்கோ, பகவானை வச்சு பிடிச்சுக்கோங்கோ, பகவானுடைய பக்தர்களை ஆசிரியிச்சு இருங்கோன்னு. சுவாமி ராமானுஜர் பரமபத்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறார். நித்தியம் ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கணும், இல்லைன்னு சொன்னா கைங்கரியம் பண்ணணும், இல்லைன்னு சொன்னா திவ்ய பிரபந்தம் சரி நிறைய சொல்லிட்டு போறார். கடைசியில் எதுவும் முடியலன்னா உத்தமமான ஒரு வைஷ்ணவனா பார்த்து அவன் நிழல்ல ஒதுங்கி கிடக்கணும்ன்றார். கடைசியில இது எதுவுமே முடியலன்னா ஒரு கால் ஸ்ரீபாஷ்யம் வாசிக்க முடியல, ஒரு நாள் நித்தியம் கோயில்ல கைங்கரியம் பண்ண முடியல, ஒரு கால் நித்தியம் திவ்ய பிரபந்தம் சேவிக்க முடியல, பெரியதான ஆராதனை அனுஷ்டானம் எல்லாம் பண்ண முடியல. கடைசி உபாயம் என்னடான்னா யாராவது உத்தமமான பகவத் பக்தனா பார்த்து அவனோட ஆசிரியிட்டு அவ சொல்றபடி இருந்துட்டோம்னா அதுலேயே நல்ல கதி அடைஞ்சுடலாம். உத்தமமான பகவத் பக்தாளா பார்த்து அவ திருவடி நிழல்ல ஒதுங்கிட்டோம்னா போதும். ஆகா அவர்கள் போற இடத்துக்கெல்லாம் கூடவே நம்ம வைத்தோம்னா நமக்கும் பரம சந்தோஷம் கிடைச்சிடும். அதனால இந்த தொண்டர் குலத்துக்கு எப்பொழுதுமே ஒரு ஏற்றம் உண்டாம். எல்லா பிரிவாளுமே எல்லா பெருமாளுமே இந்த தொண்டர் குலத்துக்கு அப்படி ஒரு ஏற்றம் கொடுத்துடுறாள். ஏன்னா அவர்கள் சான்ற எண்ணத்தையும் நான்ற அகம்பாவத்தையும் விட்டுட்டு நான் பகவத்தாசன் தாசோகம் கோசலேந்திரத்திய ஆஞ்சநேயமூர்த்தி சொல்லும் போதுதான் நான் ராமதாசன் அப்படின்னா சொல்றார். நான் வாயுபுத்திரன், நான் ஆஞ்சநேயன், மகாவீரன் சொல்றது இல்லையா. அடியேன் கோசல ராஜா இருக்கானே, அந்த கோசல தேசத்துடைய அயோத்தியா ராஜா இருக்கானே, சக்கரவர்த்தி திருமகன் இருக்கானே, அந்த ராமனுடைய தாசன் அப்படின்னு தான் ஒவ்வொரு இடத்துலயா சொல்றார் ஆஞ்சநேய மூர்த்தி. இத்தனைக்கும் ஆஞ்சநேய மூர்த்திக்கு பகவான் ராமனுக்கு சமமான ஒரு பலம் உண்டு. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு பலமுடையவர் இருந்தாலும் வினயத்தோட இருக்கா. அதனால எப்பொழுதும் அடியேன்னு சொல்லணுமா, அதுதான் விசேஷம்னு பெரியவா சொல்றான். பராசர பக்தருக்கே எம்பார் கோவிந்தர் சொல்லும் போது சொல்றார், நான் கூழத்தாழ்வானுடைய புத்திரன், ராமானுஜருடைய கண் பார்வையில வளர்ந்தவன், சங்கநாதனுடைய புரோகிதன், ரங்கநாதனுடைய ஸ்ரீகார புத்திரன் இருமாந்தி இராமே, எப்பொழுதும் ராமானுஜதாசன் நினைச்சிருந்தா சுகம் உண்டு அப்படின்றார். எப்பொழுதுமே தொண்டர் குலத்தோடு அவளை சேர்ந்துட்டோம்னா தாசன் சொல்லியாச்சுன்னா அங்க எந்த விதமான குற்றம் வரலையா. ஒரு கால் குற்றம் இருந்தாலும் వాళ్ళ தொண்டர் குலத்துடைய தாசர்கள்னு சொல்லி லகுவான தண்டனை கொடுத்து எம்பெருமான் கிருபவன்தான். ஒரு சந்தர்ப்பத்துல திருக்கட்சி நம்பிகள் கேட்கிறார், எனக்கு மோட்சம் உண்டான வரதராஜிடத்துல கேட்கிறார்.
உடனே வரவன் சொன்னா அது எப்படிடா நான் அவனை கொடுக்க முடியும் முடியல. உடனே திருக்கட்சி நம்பிகள் கேட்கிறா, நான் தான் பக்தி பண்றேன், நீ தான் என்னிடத்துல நித்தியம் பேசுறியே, நான் உன்னிடத்துல பேசுறேனே, உன்னுடைய சிலாரூபத்தை எல்லாம் விட்டுட்டு நீ எனக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறியே, இதை விட வேற என்ன அர்ஹதை வேணும் மோட்சத்துக்கு அப்படின்னு கேட்ட உடனே பகவான் சொன்னான், அப்பா உன் பாட்டத்துக்கும் என் ஆட்டத்துக்கும் பக்திக்கும் பேச்சுக்கும் சரியாக எடுக்கிறா, மோட்சம் வேணும்னா யாராவது ஒரு பெரியவா இவன் நம்முடையவன் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அவனுக்கு மோட்சம் உண்டுடா குழந்தை இருக்கான். உடனே வரவனை விட்டுட்டு நேர திருக்கோஷ்டியூர் நம்பி ஆத்துக்கு போயிட்டாராம். அந்த இடத்துல மாட்டுக்காரனா வேலை பண்ணிட்டு இருக்கார், பல மாசங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கார். திருக்கோஷ்டி நம்பி ஏற்கனவே சிரேஷ்டமான சதாச்சாரியன், ராமானுஜரிய திருப்பி அனுப்பவர். அப்புறம் கேட்கணுமா, அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி இவரை கண்டிக்கவே இல்லை. ஒரு சந்தர்ப்பத்துல மாடு மேய்ச்சுண்டு இந்த திருக்கட்சி நம்பிகள் காட்டுக்கு போனார். போனவர் சந்தியாகாலம் ஆயிடுச்சு, திரும்ப வரல. என்னடா இது வரலையேன்னு சொல்லி விளக்கு வைக்கிற நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கையில ஒரு விளக்கையும் எடுத்துட்டு திருக்கோஷி நம்பி இப்படி தேடிண்டு போனாராம் திருக்கட்சி நம்பிகள். அப்படி பார்த்தா நல்லா சோன்னு மழை வேற கொட்டுறது. இப்படி காட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்க இருக்கான்னு பார்த்தா ஒரு இடத்துல திருக்கட்சி நம்பிகளும் மாடுமா இருந்ததாம். அந்த காட்சியை பார்த்த உடனேயே திருக்கோஷிய நம்பிக்கை ஆச்சரியமா இருக்கு. என்னடான்னு கேட்டா திருக்கட்சி நம்பிகள் தன்னுடைய ஆடையெல்லாம் கழட்டி அந்த மாட்டு மேல போட்டு அந்த மாட்டு மேல இவர் படுத்துட்டு கிடக்கிறார். உடனே திருக்கோஷி நம்பி கேட்டார், ஏனப்பா இந்த மாதிரி உன் வஸ்திரத்தை கழட்டி மாட்டு மேல போட்டு அதுக்கு மேல நீ படுத்துட்டு இருக்கே, என்னடா காரணம்னு கேட்ட உடனே திருக்கட்சி நம்பிகள் சொன்னாராம், நல்லா மழை கொட்டுது, மழையில மாடு இணைஞ்சா மாடுக்கு சீதளம் பிடிக்கும், மாட்டுக்கு சீதளம் பிடிச்சா அது கறக்கிற பால்ல சீதளம் இருக்கும், அது கறக்கிற பால்ல சீதளம் இருந்தா அதை சாப்பிடுற தேவரிக்கு சீதளம் பிடிக்கும், அதனால தேவரியுடைய திருமேனி ரொம்ப பாங்கா இருக்காது, சிரமப்படும், அதனால உங்களுடைய உடம்பு நன்னா இருக்கணும்ன்றதுக்காக அந்த பால் கொடுக்கிற மாடு நன்னா இருக்கணும்ன்றதுக்காக அதுக்கு சீதளம் பிடிக்காம இருப்பதற்காக அதன் மேல நான் படுத்திருக்கேன். இந்த மாடு அதுக்கு சீதளம் பிடிக்குமா, அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பால்ல வருமா, பால்ல இருந்து திருக்கோசி நம்பிக்கை போகுமா, அதை சாப்பிடும்போது அவருக்கு சீதம் பிடிக்குமா, இப்படி யாராவது சிந்தனை பண்ண முடியுமா லோகத்துல? அப்படி ஒரு சிந்தனையாம் இந்த திருக்கட்சி நம்பிகளுக்கு. அப்படி யாரா செய்வா அப்படின்னு சொல்லிட்டாராம். வேற ஒண்ணும் சொல்லல. அவரும் அப்படி கிளம்பி போனார். ஆத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே திருக்கோசி நம்பி தன்னுடைய பாரியை கூப்பிட்டு மனைவியை கூப்பிட்டு, அம்மா நம்ம மாட்டுக்கார வயலுக்கு ஆகாரம் எதான குடும்பம், நம்ம வயல் தான், நம்ம மாட்டுக்கார வயல். இவ்வளவு வருஷம் பேசவே இல்லை, இத்தனை மாசங்களை திரும்பி கூட திரும்பி பார்க்காத அந்த திருக்கோசியை நம்பி நம்ம மாட்டுக்கார வயலுக்கு ஏதானும் ஆகாரம் கொடு, மழையில நனைஞ்சு வந்திருக்கான் பாருன்னு. உடனே பல சந்தோஷமா எடுத்தான். திருக்கோசியை நம்பி திருவடியில விழுந்தாராம், சேவித்தாராம், கையை கூப்பிண்டாராம், நேர வரவரிடத்துல ஓடி வந்தாராம். எனக்கு இப்ப மோட்சம் உண்டான்னாராம். நிச்சயமா ஒன்று. என்னடான்னு கேட்டா திருக்கோசியூர் நம்பி நம்ம பயல்னு சொல்லிட்டார. இந்த நம்பயல் ஒரு வார்த்தைக்கு மோட்சம். அணியன் நம்பயல் என்று அப்படின்னு சொல்றார். தொண்டடிப்படியாக திருமாலர் சொல்றார். இந்த ரங்கநாத நம்மளை பார்த்து நம்ம பயன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான், நன்மை சொல்ல மாட்டான். ஆனா ஆச்சாரியம் சொல்ல நம்ம பயல் ஆச்சு. அந்த மாதிரி இந்த தொண்டர் உலகத்துல இருக்கவா இவர்கள் நம்முடையவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள்னு சொல்லி ஆச்சுன்னா உடனே எம்பெருமான் கிருப பண்றானா. அந்த மாதிரி தொண்டர்தங்கள் குழாம் குழுமி தூராத மணக்காதல் தொண்டர்தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. நல்ல பாடல், எத்தனைக்கெத்தனை முடியுமோ. இந்த சப்தம் இருக்கு, இந்த சப்தம் நாதபின்னம், சாதாரண விஷயம். ஓங்கார தத்துவம்னு சொல்றோமே, எல்லாம் சுத்தமான விஞ்ஞானம் தான். உலகத்துல நீ எந்த சப்தம் எடுத்தாலும் அதுல இந்த அகாரம் உகாரம் மகார சப்தம் இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த ஓங்காரத்துடைய பேஸ் இல்லாம உலகத்துல எந்த சப்தமுமே கிடையாது. ஓங்கார தத்துவம் என்னடான்னு கேட்டா நாபியிலேருந்து கிளம்பி நாபியிலேயே அடங்கும். அந்த மாதிரி எல்லாம் பகவானிடத்தில் தொடங்கி பகவானிடத்திலேயே லயப்படுறது. அந்த மாதிரி இந்த நாகம் இருக்கே, பகவானை அனுபவிப்பதற்காக நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை கொண்டு தேவையான வார்த்தைகளை பேசுறதே மகாபாரம். இடத்துல தியாகராஜ் சொல்றார், அப்பா என்ன குரல் இருக்கேடா, பகவான் ராமனை பத்தி பாடேண்டா, மற்ற விஷயங்கள் பேசாதேண்டா, ஏண்டா ஜென்மாவை வீண் பண்ற, இந்த தொண்டையக ஆனந்தமா சுகம்மா எம்பெருமானை பத்தி பாடினேன்னு சொன்னா இந்த லோகத்து ஆனந்தமும் கிடைச்சிடும், பரலோக ஆனந்தமும் கிடைச்சிடும். அதை விட்டுட்டு அல்ப மனுஷால நரஸ்துதி பண்ணிட்டு தொண்டையை ஏண்டா கஷ்டப்படுத்திக்கிற, உன் ஜென்மாவை ஏண்டா வீணடிக்கிறேன்னு கேட்கிறார் தியாகராஜ். ஏன்னா இந்த நாத பிரம்மம் இருக்க பெரியவர் பேசணும்னு ஆசைப்படுறா, பேச முடியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா பேச வேண்டிய விஷயம் பகவத் விஷயம்.
தூராத மணக்காதல் தொண்டர்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. ஏன்னா எத்தனை நாள் இந்த சப்தம் நம்மோட இருக்கும் நமக்கு தெரியாது. எத்தனை நாள் நிச்சயம் கிடையாது. ஒரு நாள் என்ன இருக்கு, ஒரு நாள் தொண்டை கட்டிக்கிறது, ஒரு நாள் பேச முடிய மாட்டேங்கிறது, ஏதோ சந்தர்ப்பத்தில் பேச வர மாட்டேங்கிறது. தேவர் பார்க்கிறோம், கண்டம் அடைக்கிறது. கண்டாபரோதனோ ஸ்மரணம் குதத்தே கேட்கிறார் குலசேகரார் முகுந்தமாளர். கபவாத பித்தை கடைசி காலத்தை படுத்துன்னு கிடக்குற தொண்டையெல்லாம் அடைச்சுட்டு நெஞ்சு முழுக்க கபம் கட்டிட்டு பேசணும்னு நினைச்சா கூட மேற்களை கொண்டு இருமி அடிவையில் இருமல் தான். சமயத்துல சப்தம் வரமாட்டேங்க, இருமல் சப்தம். மூச்சு அம்மானு இழுத்து விடுறவன் இந்த சப்தம் தான் வர. அதனால இந்த சப்தம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்குள்ள எத்தனைக்கு எத்தனை முடியுமோ பகவானை பத்தி நன்னா பாடணுமா. தூராத மணக்காதல் தொண்டர்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. நம்ம தனியா பாடுற ஒரு சுகம் தான், இருந்தாலும் அந்த கோஷ்டியில சேர்ந்து எம்பெருமானுடைய ஆனந்தத்துல அப்படியே கலச்சு போய் தன்னை மறந்து பாடுற சுகம் இருக்கே பரம சுகம். இந்த பாண்டரங்க கோஷ்டி இருக்கே, நாமதேவர், கபீர்தாசர், ஜனாபாய் இவெல்லாம் சேர்ந்துட்டாலே கலகட்டுமா பஜனை. அதை பார்த்துட்டு பாண்டங்களே தயதக்கன்னு ஆடுவான். நீங்க ஜோராக்கே பஜனைன்னு வாங்க, ஏன்னா இத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாள். அந்த மாதிரி குழாம் குழமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. நல்ல புகழுடையவன் யாரு? எம்பெருமான் மட்டும்தான். எப்படி வேணா சொல்லுங்க, அவன் எந்த அவதாரம் என்ன இருக்கட்டும், மானமிலா பன்றின்னு சொன்னா கூட அதுல கூட ஒரு புகழ் தான் இருக்கு. யஜ்ஞவராக மூர்த்தி, மத்திய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நிருசிம்ம அவதாரம். லோகத்தை யாராவது குள்ளமான ரொம்ப கிண்டல் தானே பண்ணுவோம். ஆனா வாமனமூர்த்திக்கு அத்தனை விசேஷமா வாமனமூர்த்தி அப்படின்னு கொண்டாடுறமா இல்லையா? அதனால இவன் சாதாரணமான ஒரு காரியங்கள் பண்ணாலும், ரொம்ப கேவலமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தாலும் கூட அது கூட விசேஷிதமா இருக்கு. மனுஷன் எவ்வளவு பண்ணாலும் அதுல குற்றம் இருக்கவன், எது பண்ணாலும் அதுல குற்றமே இல்லையா? அதனால குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி பாடிண்டே இருக்க. காக்கால எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எத்தனை தடவை முடியுமோ, எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் பகவானுடைய புகழ பாடணும். கோபர்கள் கோபிகள் எல்லாம் அத்தனை அழகா கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போறா. கோகுலத்துல உட்பாதங்களா இருக்கு, கிருஷ்ணனுக்கு நல்லதில்லைன்னு சொல்லி உபநந்தன் ஒரு தாத்தா சொல்ல எல்லாரும் பிருந்தாவனம் போகலாம்னு சொல்லி கிளம்புறா. அந்த சமயத்துல வயசானவர்கள், குழந்தைகள், ஸ்திரீகள் மட்டும் மாட்டு வண்டியில போறா. மற்ற புருஷர்கள் எல்லாம் கையில சொந்தெல்லாம் வச்சுன்னு அவளுக்கு ஜாகிரதையா கூட நடந்து போறா. அந்த சமயத்துல கூட கிருஷ்ணனுடைய பெருமையை தான் பாடிட்டு போறா. கோலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போகும்பொழுது கூட கிருஷ்ண பெருமை தான். பகவான் கோவர்ணகிரியை தூக்கிற சமயத்திலும் கிருஷ்ண பெருமைதான். தூக்கி இறக்கி வச்சு வரும் கிருஷ்ண பெருமைதான். தாவாக்னி காட்டுத்தீ வந்தாலும் கிருஷ்ண பெருமைதான். ராசக்கீட ஆடுறதுக்கும் கிருஷ்ண பெருமைதான். அவள் தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ண பெருமை ஒண்ணுதான் பேச தெரியும், தற்பெருமை பேசவே தெரியாது. அதனால ஆண்டாள் கூட கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துன்போம் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறரி பெருந்தனை புண்ணியம் யாமரை. 30 திருப்பாவையில் எங்கேயாவது தன் பெருமையை பேசுறாளா? முழுக்க 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 எம்பெருமான் பெருமைதானே பேசுறா. கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துன்போம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாய். அது எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கு. இடையகுலத்துல பிறந்து மாட்டுக்கார வயலா பிறந்து மாடு மேய்ச்சிண்டு இஷ்டத்துக்கு ஆடி பாடி குதிச்சாலும் இவனுடைய புகழ் மங்கறதே இல்லை, குறையறதே கிடையாது. கம்சன் அவ்வளவு கேவலப்படுத்தினாலும், சிசுபாலன் அத்தனை திட்டினாலும் உன்னுடைய பெருமை எங்கேயாவது குறைஞ்சதா? இன்னும் அதிகமாயிட்டுதானே இருக்கு, அவ்வளவு சிரேஷ்டம். அதனால தொண்டர்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. நல்ல பாடம், நல்ல பாடம். ஏன்னா இந்த தொண்டர் குலத்துல சேர்ந்துட்டோம்னு சொன்னா நமக்கு சக்தி இல்லை, ஏதோ பிராரப்த கர்மாவனால எதையா நம்ம இழந்துட்டோம்னா கூட இந்த கூட்டத்துல இருந்து அவர்களோட பஜனை பாடுற சமயத்துல, பகவானுடைய நாமசங்கீர்ணம் பாடுற சமயத்துல நமக்கு தெரியாம தானாகவே நமக்கு இந்த பிராரப்த கர்மாவனால ஏற்பட்ட நஷ்டம் திரும்ப லாபமாக. அந்த மாதிரி ஆகிறது கோரா கும்பருக்கு. தன் மனைவியோட கோச்சிட்டு தன் கையை 2 துண்டா வச்சுன்னு கை முடமாக எடுத்து ஒரு சந்தர்ப்பத்துல பண்டரீபுரம் போறார். ஆனந்தமா நாமதேவர் பஜனை பாடின்னு இருக்கார். அந்த பஜனையை பார்த்தா ரொம்ப உத்வேகம் ஜாஸ்தியா எடுத்து நாமதேவர் எல்லாருக்கும் தாளம் கொடுத்தார். ஜால்ரா போடுறதுக்கான வெங்கல தாளம் கொடுத்தார். இவரும் தன்னை மறந்து போய் கை முடன்றதை மறந்து போய் கையை நீட்டினார். கை வந்து இந்த பக்தர்கள் கோஷ்டியில சேர்ந்துட்டோம்னா இவர்களுடைய அந்த ஆறாத மனக்கழிப்புல நமக்கு எல்லாம் மறந்து போய் நம்ம முடவனா, செவிடனா, குருடனா ஒன்னும் தெரியாது.
பாவியா புண்ணியசாலியான்னு தெரியாது. இந்த கூட்டத்தோட சொன்னோன்னா நம்மையே நம்ம மறந்து போயிடும்போது தானாகவே பாவம் புண்ணியம் எல்லாம் நம்ம விட்டு நீங்கிடுறவன். அதனால தொண்டர்தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலகும் பாடி. ஒரு சந்தர்ப்பத்தை அந்த மாதிரிதான் துக்காராம் பஜனை பண்ணிட்டு இருக்காரு. அத்தியாச்சரியமா இருக்கும். துக்காராமுடைய பஜனையை கேட்டு எல்லாரும் ஆடு மாடுகள் முதற்கொண்டு அத்தனையும் தன்னை மறந்து கிடக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே இந்த துக்காரம் ஆனந்தமா பஜனை பாடிட்டு கிடக்கிறார். அவருடைய ரொம்ப நெருங்கின ஒரு சிஷ்யர், அவருடைய குழந்தை ஒருத்தன் இறந்து போயிட்டான். என்ன பண்றதுன்னு புரியல. அவர் பாட்டுக்கு பார்த்தார், அந்த குழந்தையும் கொண்டு வச்சார், மூளையுடைய உட்கார வச்சுட்டார். ஏன் பஜனை கெட்டு போயிடப்படாதுன்னு சொல்லி வந்துட்டா. அந்த இடத்துல திடீர்னு மனம் சம்பவிச்சுடுது. என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த பஜனை நிக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு மூலையில் அப்படியே சாட்சி வச்சுட்டார் அந்த பணத்தை. இவர் பாட்டுக்கு பஜனை பாடிட்டு இருந்தார். எல்லாரும் தன்னை மறந்து பஜனை பாடிட்டு இருந்தார். துக்காராம் பார்த்தார், இந்த பணம் பாட்டு கண்ண முடியும். அவருக்கு பணம்னு தெரியல. ஏண்டா குழந்தை, எல்லாரும் விட்டலுடைய நாம சங்கீர்ணம் பாடுற சமயத்துல இப்படி அஜ்ஞான உறக்கத்துல கிடக்கிறியே, நல்லா கை தட்டி விட்டல் விட்டல் விட்டல்னு கத்தேண்டா, ஜென்மா சாபல்யமாகும் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ அந்த ஜீவன் திரும்பவும் அந்த பேரத்துக்குள்ள நுழைஞ்சு அவ்வளவு உடனே கையெழுத்து விட்டல் 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 விட்டல்னு நாம சங்கீர்த்தம் பாடு. உடனே அந்த குழந்தையோட அப்பா என்ன ஆனந்த தலைச்சிருப்பா நினைச்சு பாருங்க, சொல்லவே முடியாது. தூராத மனக்காதல் தொண்டர்தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. அந்த கூடல உட்கார்ந்து ஒரு காரணத்தாலேயே துக்காராமுடைய ஒரு கிருபையினாலே அத்தனை சிரேஷ்டமா அவ்வளவு விசேஷமா இந்த குழந்தைக்கு அவ்வளவு அழகா பாட்டு வந்துடுது. வேதம் திருப்பின் ஜீவன் பிடிச்சிடுது. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல துக்காரம் பாண்டரங்களோட பஜனை பண்ணிட்டு இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தை சத்ரபதி சிவாஜி அந்த பஜனையை கேட்க வந்தார். எந்த விதமான ஆயுதமும் இல்லாம நிராயுத பாணியா வந்து பஜனை பாடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒற்றர்கள் வந்தா சத்ரபதி சிவாஜி இடத்துல சொன்னா, ஆயுதமே இல்லாத உங்களை பிடிக்கிறதுக்காக அவுரங்கசீப் படதிரட்டு வரான்னு சொல்லிட்டார். உடனேயே ரொம்ப துக்கம் வந்துடுச்சு சிவாஜி மகாராஜ். சத்ரபதி சிவாஜி, அந்த சிவாஜிக்கு இந்து தர்மமே கிடையாது. அந்த சத்ரபதி சிவாஜி உடனே ரொம்ப துக்கப்பட்டார். உடனே துக்காரம் போய் கேட்டார், மன்னிக்கணும், எனக்கும் இந்த பஜனைக்கும் ஒத்து வரமாட்டேங்கிறது. நான் இப்படியே போர்னு ஓடிந்து கிடக்கிறேன். அதனால தேவரை எனக்கு உத்தரவு கொடுக்கணும், நான் கிளம்புறேன். ரொம்ப நெருங்கி அபாயம் வந்துடுத்து, நான் இங்க இருந்தேன்னு சொன்னா பக்த கோஷ்டிக்கும் இடங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். உடனே துக்காராம் சொன்னா, ஏ ராஜன், எல்லாரையும் காப்பாற்ற ராஜாதிராஜன் பாண்டரங்கன் இருக்கான, நீ உட்காந்து பஜனை பாடுவோம் சார். இவர் சொல்றதை கேட்கவும் முடியல, போகாம இருக்கவும் முடியல. கடைசியில துக்காராம் பார்த்தா, குரு சொல்லிட்டாலும் உட்காந்து ஆனந்தமா விட்டல் 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 பஜனை பண்ணிட்டு இருக்கேன். அதற்குள்ள அவுரங்கசீபுடைய ஆட்கள் எல்லாரும் வந்து அந்த பஜன மண்டலையை சுற்றி தூண்டு நின்றுட்டார். எப்படாப்பா சத்ரபதி சிவாஜி வருவான வெட்டி கொலை பண்ணலான்னு காத்துட்டு கிடக்கிறா. கொஞ்ச நேரத்துல சத்ரபதி சிவாஜியும் வந்தான். குதிரை மேல ஏறினான், வேகமா போயிட்டே இருக்கான். இவர்களும் பின்னாடி துரத்தி பார்த்தா ஒரு சிட்டி மேல அவளை துரத்தவே முடியல. இவாள் எல்லாம் முள்ளு காட்டுல மாட்டிட்டு படாத பாடுபட்டுட்டு இனிமே சிவாஜி பிடிக்க முடியாதுன்னு கிளம்பி போயிட்டான். இவ எல்லாம் போன பிறகு பஜனம் முடிஞ்சது. சிவாஜி மகாராஜா துக்காராம் சுவாமியை சேவிச்சார். துக்காராம் கட்டி அணைச்சின்றப்பா, நீ மகாபாக்கியவாண்டா குழந்தைனார். என்ன நீ பண்ணின பஜனைக்கு பாண்டரங்க வசப்பட்டு உன் வேஷத்துல போய் அவளை ஏமாத்திட்டு போயிட்டாண்டா. தொண்டர் தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலகும் பாடி. இந்த கூட்டத்துல இருந்து சிவாஜி மகாராஜா பண்ண பஜனைக்கு வசப்பட்டு பாண்டரங்கன் தானே சிவாஜியுடைய ரூபத்தை எடுத்தான்னா இதுக்கு என்ன சொல்லுவது? அந்த கோஷ்டியை சேர்ந்துடணுமா? தொண்டர்தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலகும் பாடி. ஆறார மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர. அப்படி ஆடணுமா, அப்படி பாடணுமா, எல்லாத்தையும் மறந்து போயிடு. ஒரு சந்தர்ப்பத்தில் சைத்தன்ய மகாபிரபு பஜனை பண்ணிட்டு இருக்கார் ஒரு ஆத்துல. நல்லா பஜனை நடந்துட்டே இருக்கு. ஆத்துல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரம். அப்படி எப்ப வேணா உயிர் பிரியும்ன்ற ஒரு ஸ்திதி. பிள்ளையோட எப்ப ரகசியமா கூப்பிட்டா பிள்ளை எப்ப வேணா போயிடுவான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? பிராரப்த கர்மம் எப்படி நடக்கணும் சார். மனசை கல்லு மாதிரி வச்சுக்கணும். கொஞ்ச நேரத்தை பிள்ளை நடந்து போயிட்டான். ஹால்ல சைத்தன்ய மகாபிரபு சிஷ்யர்களும் பஜனை பண்ணிட்டு இருக்கா. உள்ள குழந்தை போயிடுச்சு. உடனே என்னதான் தாயாருக்கு தெரியுமா, கதறி அழறா. உடனே அவர் சொல்லிட்டார், என்ன நினைச்சுட்டு இருக்க? என்னமோ லோகத்துல யாரும் பிள்ளைய பெற்றுக்கலையா, யாரும் குழந்தை இழக்கல, என்னமோ நீதான் ரொம்ப பெற்றுண்டா மாதிரி, நீதான் ரொம்ப இழந்துட்டா மாதிரி நடிக்காது. என் குரு அங்க பாடிட்டு இருக்கார், பஜனை பாடிட்டு இருக்கார். அந்த பஜனைக்கு ஏதானும் இடைஞ்சல் வந்ததோ நானும் உயிரை தியாகம் எழுதும் ஜாகிரதைன்னு சொல்லும். என்ன கடினமான கठोரம், ரொம்ப மென்மையானவா. ஆனா இந்த பகவன் நாம சங்கீர்ண இடைஞ்சல் வரனா யார வேணா விட்டுடுவான். எதை வேணாலும் சட்டம் பண்ணக்கூடியதான வைராக்கியத்தில் இருக்கு.
அந்த மாதிரி இவர் சொல்லிட்டா உடனே அவளும் வாயை மூடிட்டா, ஒன்னும் பேசப்படாட்டா, எல்லாம் உட்கார்ந்து பஜனை நடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் உள்ள போயிடுச்சு, அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பஜனை பாடுறது அப்படியே நிறுத்திட்டே வந்தா, ஒரு சந்தர்ப்பத்தை சைத்திரிய மகாபிரபு மட்டும் ஆடி ஆடி பாடின்னு இருக்கா. உடனே அவர் கேட்டா, என்னாச்சு? எல்லாருக்கும் குதூகலம் மாறி போயிடுச்சு, ஏன் பஜனை நிறுத்திட்டேன்னா? உடனே எல்லாரும் பிரபு ஒரு அசம்பாவிதம் நடந்தா போல இருக்கு அப்படின்னு. என்ன அசம்பாவிதம்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரபு, நீங்க பாட மாட்டார், குழந்தைய பலி கொடுத்த அப்பா. உடனே சைத்திரிய மகாபிரபு இல்ல இது ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொன்ன உடனே, ஒண்ணுமில்ல பிரபு, ஒரு ஜீவன் கிளம்பெடுத்து யாருன்னு கேட்டா தன் பிள்ளைன்னு சொன்ன உடனே சைத்திரிய மகாபிரபு, ஆஹா பஜனை பண்ணவோ இப்படி ஆயிடுத்தாயே எம்பெருமானே, அந்த குழந்தைக்கு இன்னொரு ஜென்மாவை கொடுத்து ஆனந்தமா அவன் பக்தியில தலைக்க வைக்க மாட்டியான்னு சொல்லி முடிச்சாருடைய குழந்தைக்கு ஜீவன் வந்து. தொண்டர்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. இதெல்லாம் கதையில் சத்தியமா நடந்த நிகழ்ச்சிகள். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நம்முடைய பாரத தேசத்துல இந்த ஆச்சரியங்கள் நடந்திருக்கு, நடக்கத்தான் போற. ஏன்னா அந்த தொண்டர்கள் குழாத்துல சேர்ந்துட்டோம்னா அந்த பஜனைக்கு அத்தனை பலம். தொண்டர்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரிதான் துக்காராம் பஜனை பண்ணிட்டு இருக்காரு. தன்னை மறந்து போய் ஒரு பஜனை, ஒரு 2 திருடர்கள் வந்தா, துக்காராம் ஜோரா பஜனை பாடின்னு இருக்கார். இந்த சமயத்துல வாரத்துல ஒரு மாடு இருக்காது, திருடிங்க வேணும் அப்படின்னு சொல்லி அவளும் இந்த பஜனை கோஷ்டியோட வந்து உட்காந்துட்டான். நன்னா பாடிட்டு இருக்காரு துக்கார். ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் தன்னை மறந்து ஆடிண்டு பாடிண்டும் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய மைக்கார்கள் குத்து நிற்க பஜனை பாடிட்டு இருக்கா. உடனே திருடர்கள் பார்த்தா, சரி இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி அவாத்து பின்பக்கமா போய் கொள்ளையில கட்டிருக்க மாடு அபுத்துட்டு ஓடினான். கொஞ்ச தூரம் போனா கண்ணங்கரையில ஒரு உருவம் கையில ஒரு குண்டாந்தடியை வச்சு நிக்கிறாரு. கண்ணு சிவப்பா, கை சிவப்பா, கால் சிவப்பா, வாய் சிவப்பா, கிருஷ்ணன். உடனே பயந்து வேற ஒரு பக்கம் போனா அங்கேயும் போய் நிக்கிறது. எந்த பக்கம் எல்லாம் சுற்றாலும் அந்த பக்கம் எல்லாம் அந்த பாண்டவன் கையில ஒரு குண்டாந்தடியை வச்சு நடத்தான். கடைசியில வடிவ காலம்பர நேரம் பஜனை முடிகிற சமயம் 2 திருடர்களும் ஓடி வந்தா. துக்காராம் திருவடிகளை விழுந்தா. நீங்க பஜனை பாடும்போது அழகா நாங்க தப்பிச்சு போயிட்டு மாட்டை திருடி போலான்னு பார்த்தோம். நாங்க எந்த பக்கம் போனா ஒரு பெரிய பூதம் நிக்கிறது. அது பார்க்கிற பார்வையும், அது கண்ணும், அது கையும், அது காலும் என்னென்னமோ பண்றது. பூதம்னு பார்த்தா பூதம், பகவான்னு பார்த்தா பகவான், குழந்தைன்னு பார்த்தா குழந்தை, காதலன்னு பார்த்தா காதலன், நம்முடைய நண்பன்னு பார்த்தா நண்பன், யத்பாவம் தத்பவதி. அந்த மாதிரி திருடர்கள் பயத்தினாலே மகம்மான்னு பூதம்னு நினைச்சான். உடனே துக்காராம் கதறி அழுதா. 2 பேரும் கட்டி அனுப்பிச்சா, அப்பா நீங்க பேரும் பாக்கியசாலிகள்டா, நீங்க பார்த்தது பூதம் இல்லை, எல்லா பூதத்துக்கும் பெரிய பூதமா இருக்கிற கிருஷ்ணனை பார்த்தா, பாண்டரங்கனை பார்த்தேன்னா சொன்னான். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட்டு பாடுற மாதிரி நடிச்சு திருடுறதுக்காக நடிச்சவாளுக்கு பாண்டரங்க தரிசனம் கிடைச்சதுன்னா, தொண்டர்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. தூராத மணக்காதல் தொண்டர்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. காரணம் இந்த பக்த கோஷ்டி உத்தமமான கோஷ்டியோட இருந்து ஆனந்தமா பாடினோம்னா அந்த பகவான் காட்சி கொடுத்தே ஆகணும். தூராத மணக்காதல் தொண்டர்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி. ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர. கண்கள்ல இருந்து எப்பொழுதும் தடையே இல்லாம இந்த ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுட்டே இருக்கு. எப்ப ஆனந்த கண்ணீர் வழியும்? இந்த பகவானுடைய கருணை மழையில நனையும் பொழுதுதான். கருணை மழையில நம்மளை இழக்கும் பொழுது, நம்மை நாம் மறக்கும் பொழுதுதான் இந்த கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழி. என்ன அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாவி யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் என் ஒருவனை மட்டுமே தியானம் செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அவன் சொல்றான். இவர்கள் இவனையே நினைச்சிருக்கிறதுனால அவன் கருணையே பண்ணிட்டு இருக்கான். அவன் கருணையே நினைச்சு அவர் எல்லாத்தையும் மறந்துடுறான். முதல்ல அவருக்கு எப்ப பார்த்தாலும் கண்கள் ஆனந்த பாஷ்பம் தான். ஆறாத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர. கண்கள் இந்த மழமழையா ஜலம் கடைக்கும். எம்பெருமானுடைய கருணை வெள்ளத்துல நினையணும். கிருப பண்றியடா, என்னால தாங்க முடியலையேன்னு சில பக்தர்கள்லாம்
பகவானிடத்துல கேட்கும் பொழுது முதல்ல ஒரு வரம் கேட்கறாங்கன்னா, நீ எப்படியும் கருணையை கொட்ட போற, முதல்ல இந்த கருணையை தாங்கிறதுக்கான சக்தியை கொடுத்து, அதன் பிறகு நீ கருணையை கொடுத்துட்டு நான் தாங்க முடியலன்னு கதறான். நான் அனுபவிக்க முடியலடா உன் கருணையன்னு. அப்படிப்பட்ட ஒரு கருணை, அந்த காருண்யம் தான் நம்மளை காப்பாற்றி. அதாவது தயா சதகம்னு இருக்கார் நிகமாந்த மகாதேவி. அவருடைய தயை பத்தி அவ்வளவு அழகா 100 ஸ்லோகங்கள் திருப்பதி பெருமாளுடைய. இந்த மாதிரி எம்பெருமானுடைய கருணை அவ்வளவு விசேஷமா இருக்கு. சொல்லி மாறாது, சொல்லி மாளவே மாறாது. ஆறாத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர ரொம்ப சுகம். அபாடான நினைந்து உருகியே இந்நாளும் மழை கண்கள்லேருந்து அருவியா விழ, அதுலயே நினைச்சு, அதுலயே உருகி, அதையே பேசண்டு ஒவ்வொரு நாளும் இப்படியே எப்படி இருக்கணும்னா, சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் போராளி அம்மானை கண்டு துள்ளி பூதளத்தில் என்றுகளோ புரளும் நாளே. இதை கேட்டு அப்படி உட்காந்துக்கப்படாதான். அந்த மாதிரி இந்த பக்தர்கள் கொண்டாடுறாளே, அந்த எம்பெருமான் எங்கடா படுத்துனுக்கானா, திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும். அவ்வளவு அழகா எம்பெருமான் படுத்துன்னு இருக்கானா. அந்த திருவரங்கத்துல வாத்திய கோஷமா ஒவ்வொரு நாளும் பார்த்தா 365 நாளும் உற்சவம் தான். ஸ்ரீரங்கத்துல எப்ப உற்சவம், என்ன உற்சவம், யாராலும் எப்ப போனாலும் ஒரு உற்சவம் நடந்துட்டே இருக்கும். வசந்தோற்சவம்னு சொல்லிட்டு இருப்பா, சேர்த்தின்னு சொல்லுவா, ராப்பத்துன்னு பகல் 10 நிறைய பேருக்கு வைஷ்ணவ சம்பிரதாய திருக்குவாளுக்கு என்னென்ன உற்சவம், என்னென்ன பெயர், என்ன காரணம் கொண்டு நடக்கிறது, என்ன விசேஷம் தெரியாது. எல்லா உற்சவம் விசேஷம் தான். ஸ்ரீரங்க ரங்கராஜன் தான் நிஜமாவே ராஜாதிராஜ். 365 நாளும் உற்சவம் தான், 365 நாளும் அலங்காரம் தான், 365 நாளும் வைபவம் தான், கொண்டாட்டம் தான். நிஜமாவே இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஒன்று கொடுத்து இருந்துட்டு நித்தியம் எம்பெருமானுக்கு நிவேதனமா அம்சம் பண்றால, அந்த உண்டை கட்டிய வாங்கி இந்த காலத்தை ஊர்னா கூட சொன்னா சாப்பிடலாம். என்னமோ பெருசா பேசிட்டு தனமெல்லாம் சம்பாதிச்சுட்டு பெரிய சொந்த வீடெல்லாம் வச்சுட்டு அப்படி பொறுப்பா பாருங்க. அப்பப்போ ஒட்டடை தட்டிண்டு இங்க இருக்க ஒட்டடை தட்டுறதுக்கு சுட்டு வரமாட்டேங்க. உள்ளுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது 1000 கோடி ஜென்மாவா ஒட்டடை அடி பிடிச்சு உள்ளுக்குள்ள எம்பெருமான் நுழையறதுக்கே பயப்படுறான். பூத பங்களா மாதிரி இருக்கு. ஆனா வீடு ஒட்டடை அடிச்சுட்டு, ஆஹா என் வீடு நான் பார்த்து பார்த்து கட்டினேன்னு சொல்லி அந்த கதவை தடையை பார்த்து, அதை விட ஸ்ரீரங்கத்துல ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து பெரிய வீடு கூட வேண்டாம், இந்த தேகத்தை கடத்தறதுக்கு படிக்கும் பொழுது கடத்தறதுக்கு தான் அந்த இடத்த கொஞ்சம் கடத்திட்டு பசிக்கிற சமயத்துல அழகா போய் அவன் கொடுக்கிற அம்பைய சாப்பிட்டு, வேர்க்கிற சமயத்துல போய் காவில ஒரு தீர்க்க மாறிடு அபாடான். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், யாரையும் கேள்வி கேட்க வேண்டாம், நம்ம உண்டு ரங்கன் உண்டு. அதானே சுக்கம். அந்த மாதிரி அங்க நிச்சயம் வாத்திய கோஷமா விதவிதமா இன்னைக்கு ரங்கனுக்கு வாத்திய கோஷம். இன்னைக்கு அந்த விசேஷம்னா ஒரு வாத்திய கோஷம். அந்த கைங்கரி அந்த வாத்திய கோஷம் பண்றவாளை பார்த்தாலே ஒரு திமிரில் இருப்பாளாம். நாங்கள்லாம் பகவத் கைங்கரிய வரவர்கள் அப்படின்னு. சாதாரண மனுஷாவுடைய அகம்பாவம் இல்லை, அது வித்தியாசமானது. அந்த மாதிரி சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் சமுத்திர கோஷம் போல ஒரு வாத்திய கோஷம் ஸ்ரீரங்கத்தில். சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத் அரவணையில் பள்ளி கொள்ளும் போராளி அம்மானை கண்டு துள்ளி. அந்த எம்பெருமான எப்படா படுத்தினா சங்கு சக்கரவாசன போராளி அம்மா எல்லாருடைய துக்கத்தையும் நாசம் பண்ணும்படியான சக்கரத்தாழ்வான தன் கையில தரிக்கும்படியான அந்த எம்பெருமான பார்த்து ஒரு துள்ளு சொல்லணும். அப்படி ஒரு ஆர்த்தி உள்ளுக்குள்ள இருக்கணும். பகவானை பார்க்கணும், அனுபவிக்கணும்னு ஒரு துள்ளல் இருந்தா உடம்பு தானா துள்ளும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், அவரு குதி குதிக்கிறார். ரங்கநாதனை பார்த்து ஒரு குதி குதிக்கிறார். எல்லாரும் ஆச்சரியம், என்ன ஆச்சு அப்படின்னாரு. என் கிருஷ்ணன் எத்தனை அழகா படுத்துட்டு இருக்காங்க சார். அவெல்லாம் இல்ல இல்ல, இது ஸ்ரீமன் நாராயணன், இவன் பரமபத்தில் இருக்கிறவன் திருப்பாக்குறதுல படுத்துட்டு இங்க வந்திருக்கானார். உங்களுக்கு எப்படிதான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கோலோக பிருந்தாவனத்தை எங்க கிச்சாவை நீங்க ஆயுதங்கள் மேல படுத்துட்டு இருக்காங்க சார். ஒரு குதி குதிச்சு ஆடுறா துள்ளி. நிஜமா சொல்லணும், திருப்பான ஒரு துள்ளு சொல்றார். பகவான பார்க்க மாட்டோமா ஏங்கிட்டு இருந்தவர் அவ்வளவு அழகா லோக சார்ந்த முனிவர் தோல் மேல தூக்கி வச்சு நாங்க போய் பகவானுக்கான ஒரு துள்ளி ஒரு ஏறி அவனோட கலந்துட்டார். ஆண்டாள் அந்த மாதிரிதான் ஓடி வர ரங்கனை பார்க்கறது கர்ப்பத்துக்கு முன்னாடி இறங்கினவன ஒரு துள்ளி ஒரு தாண்டி ரொம்ப திருவடியை பிடித்தா கலந்துட்டான். ஒரு துலுக்கநாச்சியார் வரைக்கும் ஆத்தான பேருமே இவனை பார்த்தா ஒரு துள்றா. வயசான புராண புருஷன் தானே. ஆனா அந்த புராண புருஷனை பார்த்தா யாருக்கும் வயசானவன்னே தோண மாட்டேங்க.
வயசானவனே தோண மாட்டேன். நிஜமாவே பார்த்தா ரொம்ப வயசானவன் தான். ரங்கநாதன் தான் ரொம்ப வயசானவன். ஆனா கடைசியில பார்த்தா வைத்திய வீரராக வயசானவன் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உண்மையா ரொம்ப வயசானவன் ரங்கன் தானே. ஆதி காலத்திலே ராமாயண காலத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு பெருமாள். அதுக்கு முன்னாடி எத்தனை பிரம்மலோகத்தில் இருந்தாலும் யாராலையும் சொல்ல முடியாது. பிரம்மலோகத்தில் அத்தனை காலம் இருந்து அதன் பிறகு ஈஸ்வாகு கேட்க பிரம்மதேவன் கொடுக்க, அதன் பிறகு ஈஸ்வாகு வம்சத்துல வந்து ராமன் ஆராதனை பண்ணி ராமன் விபீஷணனுக்கு கொடுக்க, விபீஷணன் இங்க வச்சுட்டு போக, அதன் பிறகு கிருஷ்ணன் பலராமன் எல்லாம் ஆராதனை பண்ணி, அப்புறம் ஆழ்வாராதிகள் ஆராதனை, எத்தனை ஆராதனை பண்ணப்பட்ட ஒரே ஒரு பெருமாள் அவர்களோட பெரிய பெருமாள். அந்த ரங்கநாதனை பார்த்து யாராவது புராண புருஷன் வயசானவா படுத்துருக்கான்னு தான் தோணும். பார்த்தவொடனே இது வயசானவன் ஒரு துள்ளு சொல்லணும், அப்பா எப்படி படுத்துட்டு இருக்கா, அந்த மாதிரி படுத்துன்ற ஸ்திரீகள் பார்த்தா மயங்கும்படியா படுத்துட்டு கிடக்கிறான். அப்பேற்பட்டவனாம் இந்த எம்பெருமான். அந்த ரங்கநாத பெருமாள் அத்தனை அழகாம் படுத்திருக்கிறத பார்த்து ஒரு துள்ளு சொல்லணும். போராய் அம்மானி கண்டு துள்ளி ஒரு துள்ளி அந்த சமயத்தில் ஒரு குதூகலம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் திருவிடியில விழுந்து ஒரு பரவல பரவலாம். கண்டு துள்ளி பூதளத்தில் என்றுகளோ புரளும் நாளை. இன்னைக்கு அந்த எம்பெருமான பார்த்து அவன் கருணையை பார்த்து குஷியில மயங்கி போய் நிக்க முடியாம முதல்ல உட்காந்துக்கணும். உட்காந்து அனுபவிக்க முடியாம அவருடைய உடம்பு தளரணுமா. அது அப்படியே பரண்டு 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 அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அக்குரல் அப்படிதான் அனுபவிக்கிறார். பிருந்தாவனத்துக்கு வரா, பகவானை பார்க்க போறேன், கிருஷ்ணனை பார்க்க போறேன், கிருஷ்ணன் இடத்துல பேசுவார், கிருஷ்ணன் இடத்துல கட்டி அனுப்பிப்பார், கிருஷ்ணனை புரிஞ்சுப்பார். கம்சனை அனுப்பினாலும் கூட பகவான் இவருடைய உள்ள கருத்தை புரிஞ்சுப்பான் ஒரு ஆசையோடு ஓடி வந்தார். பிருந்தாவனம் எல்லை வந்தோன். ஆஹா, என் பிரபு நடமாடக்கூடிய தேசமாச்சேன் நினைச்சா நினைச்சு கீழே பார்த்தார் எம்பெருமானுடைய திருவடி தடங்கள். ஒரு கால் சங்கு, ஒரு கால் சக்கரம், உள்ளடி குறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு இலச்சினை வர எழுதினார் போல் நடந்துன்றாரு. அந்த மாதிரி பிருந்தாவனம் எல்லாரும் போனோம்னா, பிருந்தாவனம் போயாச்சுனாலே அத்தனை பேரும் பண்ற காரியம் இல்லாம முதல்ல அங்க இருக்க கொஞ்சம் அந்த தூளி எடுத்து வச்சு போலாம். அந்த மண் துளி எடுத்து வச்சுட்டு தான் வருவா. அந்த மாதிரி அந்த பிருந்தாவனம் அவ்வளவு சிரேஷ்டமா. அதை பார்த்தாரோ இல்லையோ அப்புறம் அவ்வளவு அழகா பரண்டு 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 அழறாவன். எம்பெருமானுடைய திருவடி தடங்களாச்சு. கிருஷ்ணனை பார்க்காம அவன் திருவடி தடங்களை பார்த்ததுக்கே வரலன்னா, இங்க ரங்கநாதனையும் பார்த்து அவன் திருவடியும் பார்த்து அந்த கர்ப்பத்தில் ஒரு பரண்டு பரண்டு அவ்வளவு சுகமா இருக்கும். துள்ளி பூதளத்தில் என்றுகளோ புரடும் நாளை. இந்த இடத்துல சுவாமி பெரியவாசல் வியாக்கியானம் பண்ணிருக்கார். பெரிய ராஜாதிராஜன்னு சொல்லி இப்படி எல்லாம் உட்கார்ந்து அந்த சிம்ஹாசனத்துல உட்காந்து நெஞ்ச நிமித்துல உட்காந்து இப்படிதான் உட்காரணும், கை இப்படிதான் வச்சுக்கணும், கால் இப்படித்தான் போடணும், பக்கத்துல வாள் இருக்கணும், வில்லு எல்லாம் இப்படிதான் உட்காரணும்னு இருக்கு ராஜா. அம்சதூரிகா மஞ்சத்துல படுத்தா கூட ராஜா மாதிரி படுக்கணும். அப்பாதான் இஷ்டத்துக்காக படுக்க முடியாது. ஏன்னா பக்கத்துல நிறைய விசிறி வீசிட்டு இருப்பா. அப்பப்ப சேவகர்கள் வருவா. அவர்களுடைய கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை குறையாதபடி படுத்துட்டு இருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் ராஜன் இல்லை, நான் சாதாரணப்பட்டவன், எம்பெருமான் திருவடியில எனக்கும் ஒரு இடம் வேணும்னு சொல்லி ஒரு துள்ளி ஒரு பரண்டு ஒரு அழுது அபாரான் இருக்கான். பெரிய ராஜாதிராஜனா இருந்தாலும், பெரிய மந்திரியா இருந்தாலும், செல்வந்தனா இருந்தாலும், தன் அம்மாவையோ அப்பாவையோ ஓடி வந்து கட்டி அனுப்பி குழந்தை மாதிரி விளையாடினா சுத்தமா இருக்கு. ஐஏஎஸ் படித்தவாளா இருந்தாலும், என்ன படிப்பு படிச்சாலும் தன் அம்மா அப்பா எடி தன்னுடைய தாத்தா பாடினா அவ இடத்துல நெருங்கி விளையாடு ஆடி பாடி குதிச்சு அழுது கிண்டல் பண்ணி கண்ணதைகள்லாம் சுகம். நான் சொன்ன ஐஏஎஸ் நெருங்கி உட்கார்ந்த பிரயோஜனம் இல்லையே. அந்த மாதிரி ராஜங்க ஒரு எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு நான் பகவானுடைய திருவடி துணிக்காக ஏங்கிற ஒரு அல்ப ஜீவன் ஒரு எண்ணத்துல வந்து பூதளத்தில் என்றுகளோ புரளும் நாளே. நிஜமாவே அந்த இடத்துல பிறந்தாத்தான் பல கோடி ஜென்மம் எங்கெங்கயோ பிறண்டிருக்கோமே அந்த பாவம் போயிட்டான். ஏன்னா அம்மாவோட வயிற்றுல குழந்தை சுத்தருதுன்னு சொல்றோமே, எங்க பிறந்து கிடக்கிறது? உள்ளுக்குள்ள இருக்க மலம் மூத்திரம் மாமிசம் இதுக்குள்ளதான் பிறந்து கிடக்கிறது. அப்ப குழந்தையா பிறந்துடுறோம். பிறந்த பிறகு கூட நம்முடைய மலமூத்திரம் போயிருக்கோம்னு தெரிய மாட்டேங்கிறது. அதுலயே தானே பிறந்து கிடக்கும். வயசான காலத்துல கட்டையும் போல கையும் கல்லும் போல இருக்கிற சமயத்துல நம்முடைய மலமூத்திரம் ஒண்ணு அதுலயே தானே பிறந்து கிடக்கும். இதெல்லாம் தான் பிறந்து கிடக்கிறோம். பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும். அது வந்து ராத்திரி எவ்வளவு வயசுல ஆசையில பொருள்றோம். இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். சமயத்துல கோபத்துல பொருள்றோம், சமயத்துல பயத்துல தூக்காம பொருள்றோம். இதெல்லாம் சுகம் இல்லையா? அந்த போராடி அம்மானை கண்டு துள்ளி பூதளத்தில் என்றுகளோ புரளும் நாளே. இந்த எம்பெருமான பார்த்துட்டு அப்பா எத்தனையோ ஜென்மாக்கள் மலத்திலையும் மூத்திரத்திலையும் புரண்டு புரண்டு புரண்டு
மனசு, இந்திரியங்கள், ஆத்மா எல்லாம் கலச்சி போயிருக்கிறா. இப்போ உன் திருவடியில இருக்க அந்த தூசில நான் புரள்றேன்டாப்பா, இதோட ஜென்மா முடியணும். ஒரு கால் ஜென்மா இருந்தாலும் உன் திருவடியிலேயே பிறந்து உன் திருவடியிலேயே பிறந்து பராசரப்பட்ட போல பிறந்தாலும் ரங்கநாதனுடைய கண் பார்வையில பிறக்கணும். விழுந்து பிறந்தாலும் ரங்கநாதன் திருவடியிலேயே பிறக்கணும். போனாலும் ரங்கநாதன் திருவடியிலேயே கிளம்பிட்டார். இறங்கி போகக்கூடாது, அங்க இங்க நகரவே கூடாது. அப்பாரம் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அப்படியே கிளம்பிட்டார். அதுதானே பரம சுகம், அதுதானே ஆனந்தம், அதுதானே சிரேஷ்டம். பரம சுகம் அதுதானே. அதனால அந்த மாதிரி பூதளத்தில் என்றுகளோ புரளும் நாளே போராடி அம்மானை கண்டு துள்ளி. சுவாமி ராமானுஜர் புரள்றார். மேல்கோட்டையில 12 வருஷங்கள் இருந்துட்டு வந்து ரங்கனை பார்த்த உடனே உடம்பு ஒரு கல்லு தள்ளுறது. ஒன்றும் புரியலை. 12 வருஷம் கழித்து பார்த்த பிறகு கூட இந்த காம்பீரியமோ ஐஸ்வர்யமோ எதுவுமே குறையாம இந்த அர்ச்சாவதார மூர்த்தி நான் நாளடைவில் அப்படி பழுதாகணுமே. எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் உண்டுன்னு சொல்றா இல்லையா? காலப்போக்கில் எல்லாமே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பழுதாகின்றே வருது. இது பழுதாகாம இன்னும் மெருகேறதும் 12 வருஷங்கள் கழித்து வந்து ராமானுஜர் பாதம் 12 நல்லா மெருகேறிட்டான். நம்ம சின்ன வயசுல 2 வயசுல ஒரு குழந்தைய பார்த்தோம். ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தோம் குழந்தை நல்லா வளர்ந்து மெருகேறி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரங்கம் சமயத்தார வயசானவரை பார்க்கிறோம், 50 வயசு ஒருத்தரை பார்க்கிறோம். ஒரு 15 வருஷம் கழிச்சு 60 வயசு அவளை பார்த்தோம்னா அச்சோ எப்படி இருந்தவா, இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கால மனம் துக்கப்படும். ஆனா இந்த ரங்கம் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தர் பார்த்திருக்கா. ஒவ்வொருத்தர் பார்க்க 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 எத்தனை கண் திருஷ்டி பட்டிருக்கும். சாதாரணமாவே இந்த கண் திருஷ்டி சொல்லாம எல்லாருக்கும் உண்டு. அது ரங்கனுடைய அழகை சேர்க்கணுமா? நிஜமாவே கண் திருஷ்டி படும்படியான அழகுதான். அதுலயும் என்ன, எல்லாரும் பக்தர்களா வந்து பார்க்கிற மகாபாதிகள்ல இருந்து முகமதியர்கள் வரைக்கும் வந்து இவன் அழகு என்னதான் இருக்கு, என்ன நகைகள் இருக்கு, கொள்ளை எடுக்கலான்னு வந்து பார்த்துட்டு இருக்க கூட்டம். இது பகவான் தானா கல்லு தானான்னு ஆராய்ச்சி பண்ற ஒரு கூட்டம். இத்தனைக்கு நடுவுல கண்ணடி படாம இந்த ரங்கநாத மூர்த்தி இன்னும் 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 நெருகி ஏறி 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 12 வருஷ காலம் கழிச்சு வந்து பார்த்தா ராமானுஜருக்கு வயசா இருக்கு, ரங்கனுக்கு வயசாகாது. ராமானுஜருக்கு சந்தோஷம். பார்த்த உடனே நான் பெரிய சதாச்சாரியன், எனக்கு பெரிய சிஷ்யர்கள் இருக்கா, மேல்கோட்ல 12 வருஷம் ராஜாதிராஜன் மாதிரி இருந்துட்டு வந்திருக்கோம்னா இல்லையா, இது என்னுடைய ரங்கன் அப்பா, என் ரங்கனை பாவத்துடைய ஒரு துள்ளினாராம். ஒரு யதிராஜன், நிஜமாவே யதிராஜன். அந்த ராஜன் ஒரு துள்ளினார். ஆஹா அப்படின்னு சொல்லி அபாரம் திரண்டார். எல்லாரும் என்னன்னா 12 வருஷம் கவித்து எனக்கு தான் தெரியும். 12 வருஷம் இந்த திருவடியை பார்க்காம அந்த கர்ப்பகிரகம் பக்கத்துல நிற்க முடியாம, அந்த இடத்தை தொட முடியாம நான் பட்ட பாடி, என் மனசு பட்ட வேதனை. இத்தனைக்கும் ராமப்பிரியன் சம்பத்குமாரனேன்னு எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அந்த உடைய ரங்கனை பார்த்தோன்னு, என் ரங்கனை பார்க்காம 12 வருஷம் நான் பட்ட பாடி என்ன சொல்ல முடியும்னு காரணம். போராடி அம்மானை கண்டு துள்ளி பூதளத்தில் என்றுகளோ புரளும் நாளே. நான் என்னைக்கு புரளுவேன்? இந்த பக்தாளோட அந்த கோஷ்டியில இடிச்சு பிடிச்சு நீயா நானா அங்க போட்டி கிடையாது, பொறாம கிடையாது. அவ அனுபவிக்கிற மாதிரி நானும் அனுபவிக்கணும் ஒரு தவிப்பு. ஆஹா நானும் அனுபவிக்கணும் ஒருத்தர். அந்த தவிப்புல எல்லாருக்கும் இந்த ஆனந்தத்துல ஆனந்த கழிப்புல ஒரு ஆட்டமாட ஒரு துள்ள இந்த துள்ளல்ல கல்வி கீழே விட அதுல அவா திருவடியில் உள்ள ஒரு குரல பெறல பூதளத்தில் என்றுகளோ புரளும் நாளே ரங்கா. இந்த அம்சதூடிகா மஞ்சத்துல பிறந்து கிடக்கிறேன்னு இது சுகமா? முள்ளு மாதிரி செக்கிறதுரா. உன் திருவடி தூளி படும்படியான உத்தர்களுடைய திருவடி தூளிகள் கொட்டி கிடக்கும்படியான ரும்பி கிடக்கும்படியான அந்த ஸ்ரீரங்கத்துல பூதளத்தில் என்றுகளோ புரளும் நாளே அப்படின்னு குலசேகராழ்வார் எழுதினார். அடுத்த பாத்திரம் 4. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். சமஸ்த பாகவதல் கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானா திருவடிகளே சரணம். सर्वं गुरुर्पणम्. जय श्री राधे कृष्ण सत्संग की.
जय श्री पूज्य श्री श्री अम्मावुक्कु जय। जय श्री भारत माता की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति